ஓம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரே போற்றி போற்றி. ஏகமாய் விளங்கும் ஈசனின் சாம்ராஜ்யத்தினில் நிலத்தினை பாதுகாக்கும் ஆற்றல்களாய் விளங்கும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரின் ஆசிகள் எங்கும் பரவட்டும். மானுடர்கள் யாவருமே 3 வகை நில ஆற்றல்களை கொண்டுள்ளனர். தேகம் என்பது நில சக்தி எனில் வசிக்கும் இப்பூமியும் நில சக்தியே ஆகும். 3ஆம் நிலம் என்பதே அதிசூட்சம உன்னத சக்தியாகும். இப்பிரபஞ்ச ஆற்றல்களில் கலப்புற்று பூமி எனும் நிலத்தினை அடைந்து பின் தேகம் எனும் நிலத்தினையும் அடைந்து இறுதியில் அனைத்தினையும் ஒன்றாய் திரித்து மூலாதாரத்தினில் பிணைக்கும் நில சக்தியே 3ஆம் வகை நில ஆற்றல்களாகும். ஓர் சத்தியத்தினை உணர வேண்டும். தேகம் என்பது இப்பூமியில் நிலைத்து வசித்திட அதிசூட்சமமான 3ஆம் வகை நில மூலக்கூறுகள் எனும் ஆற்றல்களே அவசியமாகும். பூரணத்துவம் வாய்ந்த அதிசூட்சமமான நில மூலக்கூறுகள் யாவும் பிரபஞ்ச ஆற்றல்களில் கலப்புற்று மானுட தேகத்தினை அடைந்து மூலாதாரத்தில் நிலைத்து பின்னர் பூமி எனப்படும் மூலாதார ஆற்றலோடு பிணைகின்றது. இவ்வரிய வகை ஆற்றல்கள் அற்ற நிலையில் மனிதர்களால் பூமியில் தேகம் கொண்டு வாழ்ந்திடவும் இயலாது. இவ்வரிய வகை நிலமூலக்கூறுகளை ஆள்கின்ற அதிபதியாக ஏகாம்பரேஸ்வரராகிய யாம் நிலைத்துள்ளோம். சர்வேஸ்வரரின் அங்கமாகிய யாம் காஞ்சி எனும் மாநகரில் ஆற்றலாய் வீற்றுள்ளோம். இப்பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படும் உன்னத ஆற்றல்களில் கலப்புற்று எங்கும் பரவியே செயல் புரிந்தாலும் யாம் இத்திருத்தலத்தினில் உயிரினையும் ஆன்மாவினையும் பிணைக்கும் அபூர்வ ஆற்றலாய் அபரிமிதமாய் வெளிப்படுவதனை உணர வேண்டும். பூமி எனும் நிலத்தினில் தேகம் எனும் நிலமானது ஆதாரமாய் நிலைத்து வாழ்வதற்கு உரித்தான பிரபஞ்ச பேராற்றல்கள் இத்திருத்தலத்தினில் தீர்க்கமாய் பிரவாகம் காண்கின்றது. மானுடர்கள் உணர்வதற்கு உரித்தான ஓர் சத்தியம் உரைக்கின்றேன். இப்பூமியில் மானுட தேகம் நிலைத்து வாழ்வதற்கு உரித்தான ஆற்றல்களை உணர்ந்து ஏற்போர் யாவரும் பிணிகளற்ற பொலிவான தேகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கிய நிலை கொண்டும் உன்னதமாய் வாழ்ந்திருப்பர். ஏனெனில் நில மூலக்கூறுகளோடு உன்னதமான ஆகாய மூலக்கூறுகளும் பூரணமாய் கலப்புற்று நிலைத்தால் மாத்திரமே அவை தேகத்தின் மூலாதாரம் வரை பயணிக்கும். கலியுகத்தின் எல்லை காலம் துவங்கி தீவிரமடைந்து வரும் இத்தருணத்தில் அனைவரும் பூரண முக்தியினை ஏற்க வேண்டும். தேக முக்தியும் அவசியமாகும், உயிரின் விடுதலையும் அவசியமாகும், ஆன்மாவின் விடுதலையும் அவசியமாகும். எனில் தேகத்திலுள்ள மூலாதாரம் வரை உன்னதமான ஆன்ம ஆற்றல்களான ஆகாய மூலக்கூறுகள் பாய்ந்து பிரவேசம் கண்டு பின்னர் மேலேற்றம் கண்டு உயிரினோடு ஒடுங்கி இறுதியில் ஆன்மாவினை அடைந்தால் மாத்திரமே பூரண முக்தி கிட்டும். அகத்திய மகரிஷிகளின் துணை கொண்டு ஆன்ம விடுதலை கண்ட அனைவரும் உயிர் மற்றும் தேகத்தினாலும் விடுதலை பெற வேண்டும். நில தேகம் என்பது பிரபஞ்ச நில சக்தியோடு கலப்புற வேண்டும். இதற்கு உரித்தான மார்க்கத்தினை அகத்தியரே உணர்த்தி அருளிடுவார். பாதாள லோகம் என்பது முழுமையாக நில நீர் ஆற்றல்களை சார்ந்தது.
எமது திருத்தலத்தினில் துவங்குகின்ற பாதாள வாயிலின் மூலமே அகத்தியர் பிராண ஆற்றலை உட்செலுத்தி முதன்மை பயணத்தினை துவக்கி உள்ளார். காமாட்சி தேவியானவர் பிந்துவில் ஒடுங்கி நிலைத்தாலும் இத்திருத்தலத்தினில் மாவடியில் தனது ஆற்றல்களை சேமித்திட்ட நிலையில் அவற்றினை அருளியே அகத்தியரின் பாதாள பயணத்தினை துவக்கியே அருளினார். உதிக்கும் பங்குனி உத்திர திருநாளினில் எமது நிலசக்தியினையும் ஏற்று காமாட்சியின் பூரண ஆற்றல்களையும் உள்ளேற்று ஆழ்ந்த பயணத்தை துவங்கிடுவார். அதி உன்னத ஆற்றல்களை யாமும் காமாட்சியும் பகிர்ந்தே அருள்வதனை உணரக்கடவது. மானுடர்களின் தேகத்தினில் மூலாதாரம் வரை அகத்தியரும் ஏனைய தெய்வங்களும் ஆழ்ந்து பயணிக்க உள்ள இத்தருணத்தில் அனைவரது தேகமும் பாதாளம் பயணிப்பது போன்ற ஒரு நிலை சித்திக்கும். இத்தருணத்தில் யாமாற்றும் பணி குறித்தே அறிந்திடுக. மார்க்கம் அருளும் பணி எனும் பாதாள லோகத்தின் துவக்கப் பகுதிக்கு ஆற்றல்களை அருளியே நிலைக்கின்றோம். அனைவரும் ஆற்ற வேண்டிய ஓர் உன்னத செயல் குறித்தும் அறிந்திடுக. ஆழ்ந்து தியானிக்கும் தருணத்தில் மனதினில் மூலாதார சக்கரத்தினையே எண்ணி துதிக்க வேண்டும். மேலும் பூமியோடு மூலாதார சக்கரத்தினை பிணைக்கின்ற பூமி சக்கரம் எனப்படும் பூமியின் மூலாதார சக்கரத்தின் மீதும் கவனத்தினை குவித்து தியானிக்க வேண்டும். அத்தருணத்தில் பாதாள லோகம் திறவு கொள்வதனை அனைவருமே உணர்ந்திடலாம். எண்ணங்களை குவித்து அனைவரும் பூமி எனும் நிலத்தினில் ஆழமாய் உங்களது தேகத்தினை புதைத்து செயல் புரியுங்கள். கற்பனையின் மூலம் இரு விழிகள் மாத்திரமே நிலத்தின் மேல் வீற்றிருப்பதாகவும் ஏனைய தேகப்பகுதிகள் நிலத்தினில் புதையுண்டு நிலைப்பதாகவும் எண்ணியே ஒரு நாழிகை நேரத்திற்கு தியானியுங்கள். ஏனெனில் பிரபஞ்ச ஆற்றலான நிலசக்தி என்பது தேகத்தினில் பாய்ந்து அதனை ஊடுருவி மூலாதாரம் வரை பயணித்து அதனையும் கடந்து பூமியின் மூலாதாரத்தை தீண்டியே நிலைக்க வேண்டும். பூமியின் மையமும் தேகத்தின் மையமும் பிரபஞ்சத்தின் மையமும் தீர்க்கமாய் ஒற்றை நேர்கோட்டினில் பிணைக்கப்படல் வேண்டும். அத்தருணத்தில் மாத்திரமே அனைவரது ஆற்றல்களும் பாதாள லோகம் நோக்கி முனைந்து பயணிக்கும் அகத்தியருக்கு முழுமையாக பகிரப்படும். உதிக்கின்ற பங்குனி முழுநிலவு தினத்தில் ஒரு நாழிகைகள் நேரத்தினில் உணர்ந்து இச்செயலாற்ற கடவது. உணர்வுகளால் ஏற்றால் உத்தமமே. தேகமும் ஆற்றலும் இணைக்கப்படும் தருணம் அனைத்தும் பூர்த்தி உறும். நிலத்தினில் புதையுண்ட தேகமும் முக்தி பெறும். உணர்வுகள் உன்னத அனுபவங்களாக உருமாற வேண்டும். உணர்ந்து செயலாற்ற கடவது. பரிபூரண ஆசிகள்.